வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இந்த 2026 மாசி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாசத்துல 7வது ராசியில பல கிரகங்கள் இருக்கு. 7வது ராசியில பல கிரகங்கள் இருக்கிறதுக்கு சிலருக்கு நன்மையும் கொடுக்கலாம், சிலருக்கு 7வது ராசியில பல கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவும் கொடுக்கலாம். சரிங்களா? அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை அப்படின்னு பார்த்தா 7வது ராசியில் பல கிரகங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் திருமண முயற்சி எடுத்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், அல்லது பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும், திருமணத்தை உறுதிப்படுத்தப்படலாம். இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அந்யோன்யமான விஷயங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பல கிரகங்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு தகாத உறவு முறைகளையும் ஏற்படுத்தி விடும். இப்போ ஒருத்தர் வேற ஒருத்தரோட பழகிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை கூட அந்த சில சிம்மராசிக்காரவங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலர் இளம் வயசுல இருந்தால் அவங்கள லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு கொண்டு விட்டுரும். ஒரு சில சிம்மராசிக்காரவங்களுக்கு அந்த பல கிரகங்கள் இருக்கிறது, அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது, பழகிறவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது, கொஞ்சம் லைட்டாக பிரிவினை ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட அந்த பல கிரகங்கள் செய்யதான் செய்யும். அதோட இப்போ சூரியன் மட்டும் 7ல் இருக்கிறதுனால தான் அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர்றது. அதே மாதிரி ராகு 7ல் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வரும். இப்போ புதன் 7ல் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா கணவன் மனைவி வழி உறவுக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு விதி வரும். பகையை மறந்து சிலர் சேருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அவங்கெல்லாம் இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்குடைய பாக்கியங்கள் ஏற்கனவே கிடைச்சிருக்கும், இல்லைன்னா இப்போ கிடைக்கும். அது நல்ல விஷயம்தான். அதே போல புதன் பகவான் நல்லா இருக்கிறது நல்லதுதான். என்ன காரணம் அப்படின்னா, புதன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும், கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும், கடன் காட்சிகள் வேணும்னாலும் கிடைக்கும், நாம கடன் காட்சிகள் அடைக்கணும்னாலும் அடைக்கலாம். ஆக வருமானத்துல தொந்தரவு இருக்காது. 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுற சூழ்நிலை வரும், ஊர் விட்டு ஊர் மாறுற சூழ்நிலை வரும். உங்களுக்கோ உங்களுடைய தாயாருக்கோ ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சொத்துல பாகப்பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு அம்மாவோட இல்லைன்னா அப்பாவோட மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சமும் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும்னு நினச்சி செய்ய முடியலைன்னா இப்போ செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு. 10ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் தொழில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வேலை வாய்ப்பு மட்டும் மாறுதல் ஏற்படும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாமல் போய் வேறு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் சில ராசிக்காரவங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது, நல்லா இருக்கும். பார்த்துக்குங்க. குரு பகவான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கார். குரு பகவான் நல்லா இருந்தாலே மிகப்பெரிய யோகங்க, உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாரு குரு பகவான். பொருளாதார உதவியை கொடுப்பாரு. கோவில் சார்ந்தவங்க, அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க, சாமி பார்க்குறவங்க, கோயிலில் அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுடைய தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும். அவங்களால உதவி, ஆதாயம், மகிழ்ச்சிகரமான சில சம்பவங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்குடைய ஒரு யோகம் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எது இருந்தாலுமே சாதகமாக உங்களுக்கு வரும். நினைச்ச காரியம் நடக்கும், எந்த காரியமும் தேங்கி நிற்காது. சொன்னது சொன்னபடி எல்லா விஷயமுமே போகும். ஆக குரு ஒரு கிரகமே உங்களுக்கு இந்த மாசத்துல சர்வ பாக்கியத்தையுமே கொடுத்துருவார். அப்ப நினைச்ச காரியமெல்லாம் நடக்குது. அப்படிங்கிற போது அந்த மாசம் நமக்கு நல்ல மாசம்தான். குறிப்பா பணம் வந்தாலே நல்ல மாசம்தான், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பணம் வர்றதைத்தான் நல்ல மாசம்னு நினைப்போம். கண்டிப்பா வரும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களும் இந்த மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.